ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கமெண்ட் மாஸ்டராக கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணி போனால் தேங்க் மயக்கம் போட்டிருப்பான். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் அங்கே தான் இருப்பீங்க. ஜங்குக், சைனீஸ், ஆரோஹி, ஜாய் எல்லாருமே அங்கே தான். உங்கள் அப்பா எல்லாருமே. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து தேங்க் கண்ணு முடிச்சிருக்கான்னு சொன்னோம். நீங்கள் எல்லாருமே தான் ஒன்றா போகிறீங்க. இப்போ தேங்க் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். அவனுக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. டியர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பாக. டே மச்சான், அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. ஃபிட்ரா, அதையும் நினச்சிட்ருக்காத. அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சோம். மச்சான் உனக்கு தெரியுமாடா? சரி விடு, நீ இதையும் நினச்சிட்ருக்காத, புரியுதா? கொஞ்ச நேரம் நீ வாயன் கூட இரு. மச்சான் அது ஜோடா பாருடா, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு. அவன் கூட இல்லை தெரிஞ்சோம். அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா. எல்லாரோஹி அது என்னால் அது மறக்க முடியல. அவளை அவனுக்கு எல்லாமே போயிட்டாளா? அதான்ல இவ்வளோ நாள் அப்படி சொல்லிட்டு அப்படி தேங்க ஒரு மாதிரி டியர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் கண்டினியூவாக. ஸோ ஜங்குக்கு ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பான். அப்புறம் டேய் இப்போ இருக்கிற சும்மா அழுதுகிட்டே இருக்க? எப்பயோ போய் சேர்ந்துட்டா, என்ன பண்ண முடியும்? வாண்ணா, திரும்பி வருவாளா என்ன? பாரு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம் அஸ் அ ஃபேமிலியாக, புரியுதா? மூடிட்டு ஓகே மட்டும் சொல்லு. புரியலடா, மயிரில் புரியாது உனக்கு. இங்கே பாடா, உனக்கும் எனக்கும் மேரேஜ் வித்தின் 1 வீக்கில், அவ்வளோதான். ரெடியாரு. டே என்ன விளையாடுறீங்களா? இங்கே பாடா, நீ தப்புன்னு மயக்கம் போட்டு இருந்துகிட்ருக்க. சும்மா பின்னாடியே வந்துட்டு இருக்க முடியாது என்ன? நான் அவனை வெட்டி கிடையாது. பாரு, வாயில் தான் வந்துட போகுது. மூடிக்கிட்டு கம்முன்னு இரு. அண்ணா அதெல்லாம் நீ அமைதியார் வாயன், நிற்க எதுவும் தெரியாது. நான் அப்பா எல்லாம் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்கோம். நீ அவனுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காத. அவன் என்ன பண்ணாலும் தலையாட்டுறதுக்கு ஒன்றும் நீ கிடையாது. நீ அமைதியாரு. உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணோன்னா கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ தான் டே என்ன விளையாடுறியா? ஒரு வாரத்துலையா? அதுவும் வாயினியா? பாரு, நான் அவ்வளோலாம் நினைக்க. எப்பா நீ நினைக்கலானாலும் பரவாயில்ல, மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணு. 1 இயரில் பிடிக்கலன்னா நானே டிவோர்ஸ் வாங்கி தரேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டே சைனீஸ் சொல்கிறா, மூட்டு நிற்காத. டே மச்சான், இப்போ அவனுக்கு ஹெல்த் சரியில்லடா. சும்மா உன்னையப்பா எப்பா அதை பாரு, உங்களை யாருமே நான் என்னை பார்த்துக்க சொல்ல. எனக்கு நான் இருக்கேன். எப்பா கில்சார் இவர். மயிறு 2 மணி நேரம் தனியாக விட்டாலே இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. தொப்புன்னு உயிர்ந்துருது. ஆனால் உன்னா இந்த மயிறு இதில் வர பெரிய புடலங்கா மாதிரி பேசுகிறான். டேய் முட்டு கல்யாணத்துக்கு மட்டும் ஓகே சொல்லு. ஃபேமிலியாக டிசைட் பண்ணி எடுத்துக்கோன்னு சொன்னது பாரு. இதுக்கப்புறம் உனக்குன்னு நானும் சைனீஸ் மட்டும் தான் இருக்கும், உனக்கே தெரியும். சும்மா என்னை பேச வச்சுட்ருக்காத, புரியுதா? எல்லாமே ரெடி பண்ணிடுவோம், சிம்பிளாகவே பார்த்துக்கலாம். டீ மச்சான், அது பாரு தயம், நான் சொன்னது வேணால் கேவலமான வேலை வேணால் இருக்கலாம், ஆனால் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான்டா, ஃபிக்ஸ்டு மேரேஜ், ஓகேவா? சும்மா மாற்றி பேசிட்டுருக்காத. டே நான் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையாடா? ஸோ பாருடா, இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு தான் இது முடிவு எடுத்திருக்கோம். சும்மா அப்படியே இருந்துட்டு இருக்காதடா. ஜோ ஒருத்தி இல்லை, புரியுதா? எப்பயோ போய் சேர்ந்துட்டா. சும்மா அவளை நினச்சிக்கிட்டே உன் வாழ்க்கை இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கப்படியா கடைசி வரைக்கும்? சொல்கிறத மட்டும் கேளு. டாக்டர் என்ன 2 days தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்த பிறகு உனக்கு எல்லாம் நார்மல் ஆகிடும். ஹெல்த் வைஸில் நீ ஓகே தான், மென்டலி தான் நீ ஓகே இல்லை, சரியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவன் வேணான்னு சொன்னால் என்கிட்ட வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்காத, புரியுதா? புரியுதுண்ணா. டேய் அவகிட்ட சும்மா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்காத. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லோரும் சேர்ந்து, அவளுக்கும் உனக்கும் கல்யாணம், அவ்வளோதான். டே சைனீஸ், என்கிட்ட பொறுமையாக சொல்லி பாருடா. கேட்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம பணம் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கேருந்து எழுந்து போயிடுவான். ஸோ கரெக்டாக தயங்கும் அமைதியாக இருப்பான். ஏன்னா எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபேமிலியெல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா தயாங்குமே இப்போ ஃபேமிலின்னு பார்க்குறது வந்து ஜங்கு ஃபேமிலியும் சைனீஸ் ஃபேமிலி, அப்புறம் உங்கள் அப்பா, அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. அவனுக்கு இருந்தது ஒரு அப்பா, அவரும் போயிட்டார். ஸோ இவங்க மட்டும்தான் தயாங்கோட ஃபேமிலி. ஸோ அதனால் தயாங்கோ வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்துட்டான். ஸோ தயங்கு ஹாஸ்பிட்டலில் வந்தோனையும் ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஜங்குக்கு, ஆரோஹி, ஜாய், சைனீஸ் எல்லாமே, நீங்கள், உங்கள் டேடி எல்லாருமே தான் இருக்கும். தயம்
ஓகே தானே நீ? ஆ பாடா, நான் ஏதோ அன்றைக்கி கோவமாக சொன்னேன்னு மனசுலலாம் தூ போ அப்படிக்கா. எங்கே என் குழந்த? டயங்ப்பா. ஐயோ ஜாய் தங்கம், என்னடி தங்கம்? எங்கே அப்பாவை மிஸ் பண்ணிங்களா? அப்பாவை மிஸ் பண்ணிங்களா? அப்பா உனக்கு ஜொரமா? ஜொரம்னு சொன்னாங்க, நல்லா ஆயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சுடி தங்கம். நான் பய பண்ணேன், நல்லா ஆயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்களா? அதான் சீக்கிரமாக நல்லா ஆயிடுச்சு. தயங்கப்பா தயங்கப்பா. என்ன தங்கம் என்ன? தோ பையனு இருக்கால, அவன் ஃப்ரெண்டு தான். நீ 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 எனக்கு அம்மா தெரியா? அம்மா, அது அம்மா வச்சுக்கோ, நல்ல பொண்ணு. அது ஃப்ரெண்டு ஜாய் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டா அவனு? சரி தேங்கப்பா, கல்யாணம் பண்ணிக்கவா? சரி அப்படி சொல்லிட்டு ஜாய் டான்ஸ் ஆடிட்டுருக்கா, குட்டி குட்டி ஸ்டெப்லாம் போட்டுட்டு. தயங்கும் ரொம்ப நேரம் ஜாய் கூட விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ விளையாடி ஜாயை தூங்க வந்திருக்கும். அப்படியே தூங்கியிருப்பா தயங்கோட ஷோல்டர்லேயே. தயங்கும் ரூமில் போயிட்டு ஜாயை கழட்டிட்டு, டே எப்போ மேரேஜ்க்கு ரெடி பண்ணியிருக்கீங்க பாருடா, இன்னும் 2 days எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ தேங்க இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டான். ஜஸ்ட் உங்கள் சிரிக்கிறது அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் பேசியிருக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அப்போ ஆரம்பி கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிட்டு, நீ என்ன எதுவும் யோசிச்சிருக்கியா அவன்? இல்லை, எனக்கு நல்லா தெரியுது அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு. இங்கே பாரு, அண்ணாவுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவன் லைஃப் இதுக்கப்புறம் மாறினா தான் நல்லாயிருக்கும். இன்னமும் தங்கச்சின்னு நினச்சிட்டு இருந்தா எப்படி அவன் லைஃப் நல்லாயிருக்கும்? எனக்கு புரியுது, ஆனால் அதெல்லாம் மாறும். உன் கையில் தான் இருக்குது. ஓகே. அப்புறம் நீயும் ஜங்கனும் ஓகே தானே? என்னத்தான் ஓகே, திமிரு பிடிச்சவன் அப்படி சொல்லிட்டு ஆரோக்கியம் அங்கே வந்து போயிருப்பா. நீங்கள் இதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு இருக்க வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கரெக்டாக மேரேஜோட டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது போல் தேங்க ஆல்ரெடி சர்ச்சில் ரெடியாக தான் இருக்கான். இப்போ உங்கள் அப்பா தான் அவங்க கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அந்த மொமெண்ட்டே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன நார்மலாக இருக்கீங்களா ஒன்றுமே புரியல. உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறதுலாம் ஜோ தாயாங் மட்டும்தான். அந்த நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அதே மாதிரி தான் தாயாங்கும் இங்கே அவன் ஜோ தான் நினச்சிட்ருக்கான். அப்படியே மனசில், சாரி ஜோ, இது நீ இருக்க வேண்டிய ப்ளேஸ். ஆனால் உங்கள் அக்கா இருக்கா, என்னால் அவளை கஷ்டப்படுத்த முடியாது. அவள் உன்ன மாதிரி தான் ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக நான் 1 yearல் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். என்னால் எப்பவுமே கடைசி இருக்கும் மெமரிஸில் வாழ முடியும் ஜோ. அது என்னை சுற்றி இருக்கவங்க நான் புரியாமல் இருக்கலாம். 1 yearக்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் கொடுத்து புரிய வைக்கிறேன். சாரி ஜோ, உன் புருஷனை மன்னிச்சிடு. இப்போ கரெக்டாக நீங்களும் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. தேங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு டியர்ஸ் அப்படியே நிற்கிது கண்ணில். நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. தேங்க பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைங்க. தயாங்க கெனி ஒயினை திரும்ப சம்மதமாப்பா? சம்மதம் ஃபாதர். ஒயினா கெனி தயாங்கை திரும்ப சம்மதமா? அப்போ நீங்கள் அப்படியே சுற்றி எல்லாரையும் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சொல்லுன்னு உங்களை கத்திகிட்ருக்காங்க. சொல்லு வயன் அருகியது, சொல்லு. சம்மதம். ஓகே அப்படி சொல்லிட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஸோ ரிங்கும் சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு தேங்க் லைட்டாக அவங்கள ஹக் பண்ணிட்டு, உங்கள் ஃபேவரட்டில் ஓகே ஃபாதர் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஒயன் தயம், நீ உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு வரேன்னா வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாகவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே போய் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு தேங்க் கூட காரில் போகிறீங்க. தேங்க் ரொம்ப சைலண்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே தான் சைலண்டாக தான் போயிருப்பீங்க. கரெக்டாக வீட்டுக்கு போயிட்ட பிறகு இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்த வித்தியாசம் வேறு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தது வேறு, இப்போ நீங்கள் ஒய்ஃபாக வந்திருக்கீங்க. லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி குட்டி ஹாப்பினஸ். ஏன்னா தயாங்க நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. என்னங்க என்ன இல்லை சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா? இல்லை நைட்டுக்கு சாப்பிட்ணும்ல?
செய்யுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ செய், உனக்கு எது வேணுமா? இல்லைங்க, உங்களுக்கு எது பிடிக்கும், நீ என்ன செஞ்சாலும் ஓகே தாம்மா அப்படி சொல்லிட்டு தேங்க அங்கே போயிடுறான். உங்களுக்கு இது ஒரு மாதிரி நியூவாக இருக்குது. மாவா, இவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானா பிடிக்கலன்னு சொல்கிறானா? ஆனால் ஏதோ முழுசாக ஏற்றுக்காத மாதிரியே இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கடகடன்னு தயாங்க்கு சமைக்கிறீங்க. சமைச்சு தயாங்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. தேங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்ஸ்மா அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாதிரி ஹாப்பினஸ்ஸாகவே இருக்குது. நல்லா இருக்குமா? ஓகே தயம். நான் மூஞ்சி தான் பார்த்தேன், எப்படி இருக்குன்னு நான் கேட்கக்கூட இல்லை வாயை திறந்து. அதுக்குள்ளே இவனே நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஷோ ப்ளீஸ் காட், எப்படியாச்சும் மாற்றிடுங்க. என்னங்க பிளேட் கொடுங்க. இல்லை இல்லை வேண்டாம், நானே. இல்லைங்க கொடுங்க, பரவாயில்ல கொடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே வெஷல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வரீங்க பெட்டுக்கு. தாங்க அப்போ உட்காந்துட்டு தான் இருக்கான் ஸ்டில் தூங்காமல். நீங்கள் அதை பார்த்து என்னங்க உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, போட்டு தூங்கியிருக்கலாம்ல, எதுக்கு? கொஞ்சம் கிச்சன்லாம் அரேஞ்ச் பண்ண வேலை இருந்துங்க, அதான் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் சீக்கிரமாக வந்துருப்பேனே. அது இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, உட்கார். தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசலான்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. தயம் கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிட்டு சாரி வயன், என் சுயநலத்துக்காக உன் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புரியலங்க, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரிலடி. எனக்கும் தங்கச்சி தான் எல்லாம், அவள் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணதும் அவன் மட்டும்தான். என்னால் அவள் இருக்கிற இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியாதுடி. ஸோ நீ புரிஞ்சுக்கோ. அதுக்காக நான் உனக்கு கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன். இந்த 1 இயர் என் கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் உனக்குன்னு வேற. எனக்கு புரியுதுங்க. 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்த பிறகு நான் போயிடுவேன். இங்கே பாருமா, உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு அதெல்லாம் சொல்லலை. வேண்டாம், நான் மட்டும் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா லைஃப் ஃபுல்லாக உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். அதுக்கு தான்மா, புரிஞ்சுப்பேன் நம்புகிறேன். புரியுதுங்க, தேங்க்ஸ் என்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணதுக்கு. சாரிம்மா எல்லாத்துக்கும். நீ தூங்கு போ. அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்க. அவ்வளோ அழுகுறீங்க சைலண்ட்டாக. தயாங்க்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு. தாங்க அப்படியே லைட்டாக உங்களை இப்படி தட்டுறான். நீங்களும் அது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அழுது நீங்களும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. அப்படியே மார்னிங்காக இருக்கும். ஸோ மார்னிங் சீக்கிரமாக இருந்துட்டு தேங்க் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ தேங்க் அழுப்பலான்னு சொல்லிட்டு வரீங்க. தேங்க் ஸ்டில் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். அதை பார்த்து எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது. என்னங்க குட் மார்னிங்மா. என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? என்னடி? இல்லைங்க, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. தூங்கிட்டே இருந்தீங்களா? அதனால தான். டாக்டர் தான் சொல்லியிருக்காங்களே ரொம்ப நேரம். புரியுதுமா. சரி நான் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன்னு. சரிங்க. என்னங்க காஃபி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குடிச்சிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருங்க. ஸ்கிப் பண்ண வேணான்னு. சரிம்மா புரியுது, இப்போ நான் கரெக்டாக பண்ணிடுறேன். சரிங்க அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ தேங்காய் எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பான். நீங்களும் தேங்காய் எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. போதும்மா போதும். இல்லைங்க இன்னும் கொஞ்சோண்டு. இல்லைம்மா, நான் இவ்வளோ ஹெவியெல்லாம் சாப்பிட்டது இல்லைம்மா. மோஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் ஸ்கிப் தான் பண்ணிவிடுவேன். ஏதோ நீ ஆசைப்பட்றேன் தான் சாப்பிட்றேன். ஓ அப்படியாங்க, சரி கொஞ்சமாகவே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக்குறேன். சொன்னால் கேட்க மாட்டேன். சரி நீ உட்கார் வா. இல்லைங்க உட்காருமா, உட்கார் வா. அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. தேங்கும் நார்மலாக தான் சாப்பிட்றான். நீங்கள் தான் அப்பப்போ தேங்காய் பார்த்துட்டு ஒரு லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. தேங்காய் அதை நோட் பண்ணுறான். என்னம்மா அதான் சொல்லணுமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் இன்னைக்கு சைனீஸ் ஜங்குக் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாதிரி டின்னர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க.
நியூ மேரிட் கப்பலில் அதனால. ஸோ நீ ஈவினிங் போகிற மாதிரி இருக்குமா? ரெடி ஆகிட்டு என்ன? ம் ம் சரிங்க, கண்டிப்பாக. இங்கே இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அது வேணான்னு மெயில் நான் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. இல்லை, இன்றைக்கி டின்னர் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அதனால தான் நானே இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டேன் உங்ககிட்ட சொல்லாமையே. என்னங்க ஏதாவது சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா, நான் எதாவது பண்ணணுன்னு இருந்தேன். ஓகே, நீயே பண்ணது எனக்கு ஓகே தான். ம் என்னங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிடு. ம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்காக இங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. சாரி தயம், சாரி. நீ என்னை வேணான்னு சொல்கிற, ஆனால் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கே தெரில. நீ என்னை வேணான்னு சொல்கிற, ஆனால் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐயோ, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அழுக வந்துடுது. தேங்க அதை பார்த்துட்டு. என்னாச்சுமா? ம் அது காரும் அது தெரியாமல் செல்லி நான் தண்ணி குடினேன். ம் ம் அது இல்லைங்க, நான் ஒன்று சொல்லட்டா? என்னம்மா, என்ன லவ் பண்ணுறியா? ம் ஆமாங்க, ரொம்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நான் உங்கள் ஃபீலிங்ஸை ஃபோர்ஸ்லாம் பண்ணல. என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலும் பண்ண முடியலங்க. சாரி டு சே திஸ் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து டக்குன்னு எழுந்து போயிருப்பீங்க. தயாங்குமே லைட்டாக கண்ணெலாம் கலங்கியிருக்கோம். ஸோ என்னால் முடியலடி, என் லைஃப் விட்டு போறியா? என் பாவம்டி, வேணாம்மா என் லைஃப் விட்டு. ஐயோ, நான் வயனை போவேனா? எனக்கு இங்கே ஜோ வந்து என்ன வாழ்க்கடா இது, மயிறு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு தேங்க்கும் ரொம்ப கோவமாக வரும். அந்த டைம் எல்லா ஃபீலிங்ஸும் சேர்ந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆகும். நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு தேங்க்கிட்ட வந்திருப்பீங்க. ஏன்னா அது மாதிரி ஆனால் அவன் டக்குன்னு மயக்கம் போட்டுருவான். என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சது எதாவது நான் சமைக்கட்டா? என்னம்மா அதாங்க பிடிச்சது. ஏன் நீங்கள் வந்து கொஞ்சம் போவேன், நீ என் கண்ணுக்கு ஜோ மாதிரி இருக்க, போமா. ஏன் ஜோ இல்லை, ஜோ மாதிரி தெரியுற, போமா, எழுந்து போமா. இல்லை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாலும் ஓகே, உங்களுக்கு ஜோன்னு என்னை கூப்பிட்டது வந்தாலும் எனக்கு ஓகே தான் தயம். இப்போ தயம் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, எப்படி உனக்கு ஓகேவா இருக்கும்? உனக்கு வலிக்குமா? எனக்கு அது கூடவா தெரியாது? ம் பரவாயில்ல தயம், ஏன்டி என்னை எவ்வளோ லவ் பண்ணுற? ஐ லவ் யூ தயம். பட் சாரி, நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல. சரிம்மா, நீ போ, எழுந்து போய் ஏதோ ஒர்க் இருந்தால் பாரு, போ. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு நீ ஜோ மாதிரி தெரியலன்னு. பரவாயில்ல தயம், அவங்கள விட்டு போகல. ஏம்மா உன்னையே நீ எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற? ஆனால் அதெல்லாம் போ, நீ உண்மையாக என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணுடி, போ தயம். இது இல்லை தயம், நீ போம்மா, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். மயக்கம் போட்டுலாம் விழுந்துட மாட்டேன், பயப்படாத, போ. இல்லைங்க, போடி, எதுவும் ஆகாது, போ. உயிரே நான் தான், போ, எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது, போ. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வரும். அண்ட் சேம் டைம் தேங்க்குமே இங்கே ஒரு 2 பேர் ஃபீலிங்ஸும் ஒரு மாதிரி லவ் பண்ணணும், பட் ஆனால் பண்ண முடியல. அது மாதிரி தான் இருக்குது உங்கள் 2 பேருக்குமே. கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ ஈவினிங். ஸோ நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஏன் இதோ வரேங்க. என்னங்க இந்த ஷர்ட் தான் நான் எடுத்து வச்சேன், ஏன் பிடிக்கலையா என்ன? இல்லைம்மா, பட்டன் ஒரு மாதிரி இருக்குது லூஸாக, அதான் வேறு எதாவது ஷர்ட் எடுக்கிறியான்னு. இதோ இருங்க எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வேறு ஷர்ட் எடுக்க போகிறீங்க. இப்போ கரெக்டாக தேங்க கைப்பிடிச்சி, ஏண்டி மேட்சிங்காக போகலான்னு இருந்தியா? என்னங்க? அதாம்மா மேட்சிங்காக போடலான்னு இருந்தியா? நீயும் இந்த கலரில் தான் எடுத்தியா என்ன?
ம் ஆமாங்க. சரி, இந்த பட்டன் நீயே ரெடி பண்ணிவிடு வா. உங்களுக்கு ஓகேவா? ம் ஓகே தாம்மா வா. ம் ஓகேங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடக்கடன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் நீங்கள் டேங்கோட செஸ்ட்டில் பிடிச்சிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ த்ரெட்லாம் எடுத்து பார்த்துடி குத்திட போகிற. என் மேலே கோவத்தில் ஏதாவது அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்க. அப்படி சொல்லிட்டு நீங்களும் க்யூட்டாக அதை நின்று பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தாங்க உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீ ரொம்ப அழகுடி, ஆனால் என்னை கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். பார்த்துடி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக ஃபைனலாக அந்த பட்டன் கிட்டே போயிட்டு உங்கள் பல்லே கடிச்சு இழுக்கிறீங்க. ஓகே வாங்க. பர்ஃபெக்டாக இருக்கு இப்போது, லூஸாக இல்லாமல். சரி நீ போம்மா, ரெடியாக டைம் ஆகிட போகுது போ. என்னங்க? என்ன இல்லை அது என்னம்மா, என்ன சொல்லணும்? சீக்கிரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு என்னாச்சு? என்ன வெளியே போய் சாப்பிட்ணுமா, இல்லை ஜாய்க்கு ஏதாவது டாய் கிஃப்ட்ஸ் எதாவது வாங்கணுமா என்ன? சரி போகும்போது வாங்கிக்கலாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ அது இல்லைங்க. அப்புறம் வேறு? இல்லைங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க இந்த ஷர்ட்டில், ஒயிட் ஷர்ட்டில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு, பட் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இன்னும் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஐ லவ் யூ தாயம். அப்படி சொல்லிட்டாங்க. நிற்காமல் டக்குன்னு ஓடிடுறீங்க. ஸோ தாங்க கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுடா இங்கே, அப்படி தான் இருக்குது. ஐயோ என்ன கவுக்குறாளா என்ன? ஐயோ என்ன ஃபீலிங்டா இது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு வரீங்க. தயங்களை பார்க்குறான் டாப் டு பாட்டம். ஐயோப்பா செம்மையாக இருக்காளி. என்னங்க போகலாமா? போகலாம் வா. ஏன் சொல்லுங்கள். நீயும் ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்குடி பார்க்க, செம்ம ஃபிகரா. என்னங்க? உண்மையாக தான். ஒன்றும் இல்லைங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட கையை இன்னும் டைட்டாக பிடிக்கிறீங்க. ஸோ தேங்க் நல்லா தெரியுது நீங்கள் ரொம்ப ஷை ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு. சரி டைம் ஆகிடுச்சு போகலாமாம்மா? போகலாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ தேங்க் தான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அப்பப்போ தேங்கை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. தேங்க்கும் மாதிரி நல்லா தெரியுது. தேங்கும் மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்கான் அப்பப்போ. போதும்டி, சும்மா சும்மா பார்த்துட்டே இருந்தேண்ணா, அப்புறம் நான் எப்படி ட்ரைவ் பண்ணுறது? அது அது டிராஃபிக்கில் இந்த சைடு அந்த சைடு அது என்னங்க அது? சரி சரி ஒன்றும் இல்லை. அப்புறம் நீ ஜாய்க்கு ஏதோ டாய் வாங்கணும்னால போ வாங்கிட்டு வந்துடுறியா, இல்லை நானும் வரட்டா? இல்லைங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வா, நானும் வரேன். இல்லைங்க வாடி வா. அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு பாப்பாக்கு என்னென்ன வேணுமாலாம் வாங்கிட்டு போகலாமாங்க? ஓகேவா, இதெல்லாம் போதுமாம்மா உனக்கு, இல்லை வேறு எதாவது வேணும்னா வாங்கிக்கோமா? அப்புறம் நீ ரிமோட் கார் உனக்கு பிடிக்கும்ல, வாங்கிக்கிறியா? ஐயோ இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு இல்லையே. மேரேஜ் கிஃப்டில் உங்கள் ஃப்ரெண்டு ரிமோட் கார் தானே கொடுத்தா, அது கூட நீ வச்சு வீட்டில் ஓட்டிகிட்டு இருந்தியே, நான் பார்த்தனே. ஐயோ அது ஜாய் பாப்பா கொடுக்க சொன்னா, நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். இல்லை அவள் கூட சொன்னாலே வந்து கிஃப்ட்டு கொடுக்கும்போது ரிமோட் கார் இருக்குடி ஜாலியாக விளையாடுனா, அதை கேட்டேம்மா, அதனால தான் கேட்குறேன். வேணும் எடுத்துக்கோ, இல்லைன்னா இருக்குது போ. ஷோ இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. போடி போ, எடுத்துக்கோ போ. சரி நானே எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அசிங்கமாக இருக்கே. ஸோ தேங்காய் எடுத்துகிட்டு வரான். புடிமா, ஓகேவா, அது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. சரி வா. அப்படி சொல்லிட்டு தேங்க் கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கா ஒரு மாதிரி அவமானமாகிடுச்சு. இப்போ தேங்கி நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. தேங்க் ட்ரைவ் பண்ணிட்டு என்ன பார்க்கவே மாட்டேற? ஏண்டி ரிமோட் காரை தானே வாங்கி கொடுத்தா, அதுக்கே நீ அசிங்கப்படுற? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க.
சரிம்மா, எப்படியோ. ம் சரி. அப்படி சொல்லிட்டு தேங்கோ ட்ரைவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வீடும் வந்துடுது. நீங்களும் பாப்பாவுக்கு எல்லாமே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்த்தா ஜாய் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி, அதனால் அவள் ரூமில் போய் எல்லாம் வைக்கிறீங்க. டேய், ஆல்ரெடி அவ்வளோ வரைக்கும் எதுக்குடா? நீ ஏன் அவளை வாங்கி கொடுத்த? இது என் பங்கு, நான் வாங்கி தரேன், உனக்கு என்ன பிரச்சனை? எப்பா தெரியாமல் கேட்டேன், விட்டுருப்பா என்ன. டே மச்சான் சைனீஸ், இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கே, உனக்கு இங்கே என்ன வேலை? டே, அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான், இந்த ஃபேமிலி கெட் டுகெதர், என்ன மை ஷூட்டிங் அதெல்லாம் மூடி சாத்திட்டு வந்துருன்னு. அதை சாத்திட்டேன். சரி சரி. என்னடா புதுசாக ஏதோ பண்ணுறீங்க? நீ மாறணும் தான், அவளை லவ் பண்ணணும் தான். நல்லா தாண்டா இருக்கும். எப்பா நீயா ரொம்ப நல்லா இருப்பியா அவ கூட? அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பேசிட்டு கரெக்டாக நீங்களும் வந்துடுறீங்க. என்னம்மா நல்லா இருக்கானா பையன்? இல்லை திருப்பி திருப்பி ஏதாவது சொல்லிட்டுருக்கானா மென்டல்? இல்லைண்ணா நல்லா தானா இருக்காரு. சரி. டே மச்சான் ரொம்ப பசிக்குதுடா. அருஹி ரெடியாடி? எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. தும்சுக்கொட்டை ஒத்தெல்லாம் முடிச்சிரு. முடிச்சிட்டேன் சங்குக்கா, நீ வெட்டிக்காத, பேசாமல் எல்லோரும் சாப்பிட்டு கூப்பிடு. பார்த்துக்கிறேன். நீ குண்டம்மா மார்க்கமாக தான் இருக்க, நைட்டு பார்த்துக்கிறேன். போ. அப்படி சொல்லிட்டு ஆரோக்கியம் போயிடுறா. நல்லா முறுக்கிட்டு போகிறத பாரு, நல்லா இருக்கு நீ வர வர. டே மச்சான், வந்துட்டேன்டா. இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறீங்க நீ ஆரோக்கியம் சேர்ந்து. என்னங்க சங்குக்கா? வரேன்டி. டே வாடா. அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்ற ஹேபிட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உட்காந்து நல்லா ஸ்லோவாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேங்கோ சாப்பிட்டு இருந்துக்கிறான். அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு. ஐயோ, என்ன எல்லோரும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க? நீ இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்ற வயன். ஸோ அப்படி சொல்லிட்டு தேங்க எழுந்துக்கும் போது கரெக்டாக நீங்கள் கடகடன்னு எல்லாத்தையும் வாயில் எடுத்து போடுறீங்க. தேங்க அதை பார்த்து, ஏய் பொறுமையாக சாப்பிடுமா, அடிச்சுக்க போகுது, இந்த கம்பெனி தரணுமா, என் வயிறு வேறு டைட்டாக இருக்கேடி. சரி இரு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு தேங்க இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்ருக்கான். உங்களுக்கு இங்கே ரொம்ப ஹாப்பினஸ் தாங்கவே முடியல, அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க எல்லோரும். மச்சான் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்டா, ஓகே இதுக்கப்புறம் இவனை வந்து தொலை பண்ண தேவையில்ல, இதுக்கப்புறம் எல்லாம் ஃபைன், பயப்புள்ள ஜாலியாக தான் இருக்கா அப்படி. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்காங்க. ஓகே நீங்கள் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும், வச்சுக்கோ. சரியா? இல்லைங்க போதுங்க. இல்லைம்மா நீ கொஞ்சம் தான்மா சாப்பிட்டேன், நான் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. இல்லைங்க அது இங்கே பாரு, பிடிச்சதெல்லாம் இருக்குல்ல, எடுத்துக்கோ. சரி நானே எடுக்கிறேன், கொஞ்சம் சாப்பிடுமா. சரிங்க சரிங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ தேங்கோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் ஜாலியாக ஃபேமிலியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ முடிஞ்சிட்டு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க வீட்டுக்கு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலைல எனக்கு பிஹேவ் பண்ணதான் நினச்சி பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே எல்லாம் மாறிட்டா நல்லாயிருக்கும். ஜோ நீ தங்கச்சிடி, அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவள் மனசை நீ தான் மாற்றணும். நான் இது கேட்குறது ரொம்ப தப்பு தாண்டி. அவள் இடத்துல நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு வழி தெரியல, அவரை நல்லா பார்த்துக்கணுன்னு தோணுது. நீ தான் அவரை மாற்றணும், சரியா? அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி நீங்கள் க்ளவுட்ஸ் பார்த்துட்டே பேசிட்டு இருப்பீங்க. அண்ட் சேம் டைம் தயங்கும் இங்கே க்ளவுட்ஸ் பார்த்துட்டு, ஜோ நீ இருக்கிற இடத்துல நான் எப்படியும் அக்கா வைக்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டாக என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காடி. அவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், எனக்கு தெரிலடி. ஆனால் இதுக்கப்புறம் நான் என் வேர்ட்ஸால் கூட அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கூட நினைக்கிறேன். மேபி அப்படி பண்ணுறது அவளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக மேலே ஒரு மாதிரி தெரில ஜோ. இதான் உன் அக்கா மனசை மாற்றணும். அப்படி சொல்லிட்டு தேங்கோ இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ 2 பேரும் அட் அ டைமில் ஃபேஸை பார்க்குறீங்க. தேங்கோ ஒரு மாதிரி டியரி ஐஸோடு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேண்ணா. சே அப்படிலாம் இல்லைங்க. சரி அப்படி சொல்லிட்டு தேங்கோ ஒரு மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தது, அப்படியே சாஞ்சி தூங்கியிருப்பீங்க. தேங்காய் பார்த்து பில்லும் எங்கே இருக்குது
அப்படி சொல்லிட்டு பில்லோ எடுத்துகிட்டு அதெல்லாம் உங்கள் தலையில் வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். கொஞ்ச நேரத்தில் வீடு வந்திருக்கும். ஸ்டில் நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஷோ எழுப்பலாமா வேணாவா, தூக்குனா எழுந்துப்பாளா, சரி தூக்கலாம் அப்படி சொல்லிட்டு தூக்கியிருப்பான். தூக்குறோன்னு உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். ஸோ தேங்க் தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அகைன் நீங்கள் நல்லா தேங்கோட செஸ்ட்டை நல்லா ஹக் பண்ணி தூங்குறீங்க. ஸோ தேங்க் அதை பார்த்து ஏய் எழுந்துட்டு தானே என்னங்க அது சாரி அப்படி சொல்லிட்டு கீழே இறங்க போகிறீங்க. இல்லை வேணாம் விட, நானே பெட்ரூம் வரையும் கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மாவா அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே பெட்ரூம் வரையும் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சுருப்பான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லைம்மா, அப்படியே தூங்க கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்ன? இல்லைங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் தான், நான் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க. ஸோ இப்போ நீங்களும் தேங்காய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்கீங்க. பட் ஹக்லாம் கிடையாது, ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங் ஓடுதுன்னு உங்களுக்கே புரியல. பட் நீங்கள் தேங்கே பார்த்து என்னங்க என்னடி ஒன்றும் இல்லை, என்னம்மா சொல்லுமா என்னாச்சு, ஐ லவ் யூங்க, ஐ லவ் யூ தயம், சொல்லிகிட்டே இருப்பேன் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி படுத்துக்கிறீங்க. தேங்க்குமே இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு தெரில, அவனும் திரும்பி படுத்துக்கிறான். ஓகேடா நிமிஷம் முடிச்சிடாமி ஸ்டேசி பண்ணிருத்தி பாய்.